சட்டப்பேரவையில் இன்று 6 துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அவை தொடங்கியதும் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி, திமுக தரப்பில் தங்கம் தென்னரசு ஆகியோர் சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் தொழிற்சாலையின் கழிவுகள் கலப்பதால் சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்பட்டு உள்ள பிரச்சனையை எழுப்பினர். இதற்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு பதிலளித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொசஸ்தலை ஆறும் பக்கிங்ஹாம் கால்வாய் இரண்டும் கடலில் கலக்கும் எண்ணூர் முகத்துவார பகுதியில் கொத்து கொத்தாக மீன்கள் செத்து மிதந்தது. இப்பகுதியில் உள்ள நெட்டுக்குப்பம், தாளக்குப்பம், எண்ணூர் குப்பம், காட்டுக்குப்பம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கட்டுமரங்கள் மற்றும் ஃபைபர் படகில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான மீன்கள் இக்கடற்பகுதியில் செத்து மிதப்பதால் இப்பகுதியில் வசித்து வரும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை கழிவுகள் கொசஸ்தலை ஆற்றில் கலப்பதால் நீர் அடிக்கடி மஞ்சள் நிறமாக மாறுவதாகவும் மீனவர்கள் கூறப்படுகிறார்கள். இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். முகத்துவார பகுதியில் ரசாயன கழிவுகள் கலக்கப்படுவது என பசுமை தீர்ப்பு ஆய்வு எச்சரித்துள்ள நிலையம் கழிவுகள் ஆற்றில் கலப்பதாக புகார் அளித்துள்ளது. இதனால் மீனவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் கழிமுக பகுதிகள் என்பது இந்த சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பினுடைய ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய பகுதிகள். அது பொதுமக்களுக்காக மட்டுமல்ல, அதை நம்பி பல்வேறு உயிரினங்கள், பல பறவைகள், பல குடும்பங்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய சூழல். குறிப்பாக மீனவர்கள் இந்த பகுதியிலே அந்த வளங்களை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு பல்வேறு காரணங்களாலே மாசுபடக்கூடிய நிலை வருகிறது. தொடர்ந்து இந்த கேடுபாடுகளிலிருந்து அந்த பகுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு சூழலியல் மண்டலமாக அதை உருவாக்கக்கூடிய வகையிலே அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமைக்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மெயினாக இந்த மீன்கள் செத்து மிதப்பதற்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டிசால்ட் ஆக்சிஜன். அது 4 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேலே இருக்கணும். ஆனால் அந்த 2 இடங்கள்லையுமே 2 இருந்தது. முக்கியமாக நிறைய நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இதுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அந்த மெயினாக அந்த டிசால்ட் கம்மியாகிறதுக்கு மனித கழிவுகள் கலப்பதற்கும் சில காரணங்கள் இருக்குது, கழிவுநீர் கலக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. இது மேக்ஸிமம் நம்ம கழிவுநீர்னால தான் கலந்துருக்குன்றதை நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறோம். இதில் 18/8/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜாயின்ட் கமிட்டி, அதாவது இது முழுமையாக விசாரிக்கின்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ளே டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. எண்ணூர் முகத்துவாரத்தில் மீன்கள் செத்து மிதக்கும் விவகாரம் குறித்து திமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் கழிமுக பகுதிகள் என்பது இந்த சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பினுடைய ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய பகுதிகள். அது பொதுமக்களுக்காக மட்டுமல்ல, அதை நம்பி பல்வேறு உயிரினங்கள், பல பறவைகள், பல குடும்பங்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய சூழல். குறிப்பாக மீனவர்கள் இந்த பகுதியிலே அந்த வளங்களை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு பல்வேறு காரணங்களாலே மாசுபடக்கூடிய நிலை வருகிறது. அதற்கு குறிப்பாக வடசென்னை பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள், மணலி போன்றிருக்கக்கூடிய பகுதிகள், எண்ணூர் பகுதிகளிலே வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலை கழிவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இப்போது மீன்கள் செத்து மிதக்கக்கூடிய அளவிற்கு அது அங்கே நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் சூழல்நிலையை முற்றமாக கெடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் அரசு அதற்கான உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த கேடுபாடுகளிலிருந்து அந்த பகுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு சூழலியல் மண்டலமாக அதை உருவாக்கக்கூடிய வகையிலே அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமைக்கிறேன்.
கொசஸ்தலை ஆறில் நிறையா மீன்கள் செத்து மிதக்குது, அது என்னென்னு பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து என்னோட மேற்கன்ற அமைப்பு இங்கே ஏற்கனவே இருக்குது. மணாலி என்னோட முக்கியமாக ஆலைகளை கண்காணிக்கணும்னா மேற்கன்ற அமைப்பு மாசுக்கட்டு வாரியம் வாரியம் இதில் செயல்படுது. அவனோட உடனே நான் வந்து அறிவுறுத்தல் மேலே 8 மணிக்கே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கிளம்பி போனதில் நிறையா மீன்கள் செத்து கிடந்தது. அதில் வந்து முக்கியமாக 5 பகுதியில் வந்து அவங்க ஆய்வு பண்ணாங்க. முக்கியமாக வந்து ரயில்வே பிரிட்ஜ், அதாவது பக்கிங்ஹாம் கெனாலோட ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட, அப்புறம் வந்து பக்கிங்ஹாம் கெனாலும் கொஸ்தலை ஆறும் சேரக்கூடிய இடத்துல, எண்ணூர் முகத்துவாரத்தில், அப்புறம் கொஸ்தலை ஆறு நியர் காட்டுப்பாக்கம் அதுக்கிட்ட, அப்புறம் NCTPS கூலிங் வாட்டர் டிஸ்சார்ஜ் பாயிண்ட் அந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அதில் அவங்க கண்டறிஞ்சது என்னன்னா 2 இடங்களில் முக்கியமாக மீன் செத்து கிடந்த இடத்துலையும் ரயில்வே பிரிட்ஜ் கெனால்லையும் பக்கிங்ஹாம் கெனால்லையும் 2 இடத்துல டிசால்வ்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது. 2150 கிலோ மீன்கள் வந்து இறந்துருந்தது. அதை உடனே சென்னை கார்பரேஷனோட ஒத்துழைப்போட சேர்ந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு மாசு ஏற்படாத வகையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் நம்ம கழிவுநீர்னால தான் கலந்துருக்குன்றதை நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறோம். 4 பேரையும் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. சட்டப்பேரவைகள் இன்று முதலமைச்சர் மேசையில் உள்ள கோப்புகள் குறித்த பிரச்சனையை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எழுப்பினார். அப்போது காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றது. இந்த வாதத்தின் போது சபாநாயகர் சில வார்த்தைகளை நீக்கினார். இப்போ இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் அன்றைக்கு பேசுகிற போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய மூத்த உறுப்பினர் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள் முதலமைச்சர் சொல்லும்போது நாங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம்னு. நீங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம் தான், ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணியும் சரி, வெள்ளை வேறிக்கையை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரும் எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் உறுதிமொழி எடுத்தாங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே சொன்னாரு, பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மீடியா இங்கே நீக்கப்பட்டதை வைத்து அவர் சித்திரம் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி உரிமை குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கடிதம் கூட நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து
எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டிய போய் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் மின்சாரத்துறை, சட்டத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, மதுவிலக்கு ஆய்வு தீர்வுத்துறையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சரமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறினார். அதற்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்த போது காரசார வாக்குவாதம் நடைபெற்றது. 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் மின் கணக்கீடு என்ற முறையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ப குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த மின் கட்டணத்தினுடைய குளறுபடிகளால் உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு உடனடி தீர்வை எட்டுவதற்கு இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக நான் வலியுறுத்துகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன விஷயம் மின்சார வாரியம் தானாக முன் ஒரு அதிகப்படியாக போன வருஷத்திற்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பாரிசனை பார்த்து நம்ம தானாக முன் ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியாக கட்டணங்கள் போன ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ வந்திருக்கோம். அவங்களுக்கு நம்ம தானாக முன் நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுமார் 3,70,000 கனெக்ஷன்ஸை ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்போ நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 2,719 தான் மிஸ்மேட்ச். அதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் டிஃபெக்ட் 1,350, ராங் மீட்டர் ரீடிங், அது அங்கே போகிறப்ப மேனுவலாக நடக்கிற ராங் மீட்டர் ரீடிங்கில் 1,369. இது எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 0.5 to 6% அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எதனால இவ்வளோ வேரியேஷன் மக்கள் இவ்வளோ வேரியேஷனை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம திரும்ப அசஸ் பண்ணப்போ டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே பெரும்பாலான இடங்களில் முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன ரீடிங் எடுக்கப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்ம நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலாக கண்டிப்பாக ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்ணுறப்போ அப்போ நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களுக்கும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ்மேட்ச் இருக்கு. அது டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம் அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. 99,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் 5 ஆண்டுகளில் 99,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு இந்த அவைக்கு நான் சுட்டிக்காட்டுகின்றேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறோம்னா 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் உயர்நீதிமன்றமே கேட்டிருக்கு. 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க எப்படி 13 லட்சத்துக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கிட்ட இதுவரைக்கும் பதில் இல்லை. 8 லட்சம் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை உலகத்துக்கே தெரியும். நீங்கள் போய் கூகுளில் போய் 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கூகுளே சொல்லுது 8,30,000, 40,000, காப்பர்னா எவ்வளவு, அலுமினியம் எவ்வளோன்னு அதே போடுது. அதையும் தாண்டி நம்ம போய் 13 லட்சத்துக்கு போய் வாங்கியிருக்கிறோம்னா, அதுவும் 44,000 டிரான்ஸ்ஃபார்மர், 30,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம்னா, ஸோ இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எஸ்டிமேஷனை ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனம் 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குகிறோம். ஸோ அந்த எஸ்டிமேஷன் பாலிசியை நம்ம மாற்றி இது மாதிரியான தவறுகள் நடக்க விடாமல் தடுப்பதற்காக தான் இந்த மாதிரி பாலிசியெல்லாம் மாற்றிருக்கோம். திமுக எம்எல்ஏக்களுக்கு கார் வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதையொட்டி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, KN நேரு, ஏவா வேலு ஆகியோருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன், பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் ஆகியோரும் கார் தேவையில்லை என்று பேரவையில் அறிவித்தனர். நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசில் சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு
பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் கையொப்பமிட்டு இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக அரசுக்கு கொடுத்துக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது வந்து உடனே இல்ல இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது வந்து ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். ஒரு அறிவிப்பு வரும் பொழுது இந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியுடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது. முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும், பேசுறேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. இப்ப நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன், அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே, நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன், போடுங்களேன் கேஸ. ஏங்க உண்மைதானே சொல்றேன், உண்மை. தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அவரு நீங்க வீட்டில் வந்து காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர் நீங்க வந்து 4 வீடு வச்சிருக்கேன் 3 வீடு வச்சிருக்கேன்னா தெரியுமா? அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார், ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. பேசி முடிக்கிட்டு சொல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஆகவே இல்லாதவங்க கொடுக்கணும் வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் பணி செய்வது என்பது மிக அவசியமான ஒன்றுதான். அவர்களுக்கு கார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கார் வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும், இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்டலாம் கார் இருக்கு, இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு, இப்ப எங்க கட்சியிலே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த நிலைப்பாடு மாண்புமிகு வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அனௌன்ஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் எல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், எங்கள் கட்சி தலைவர் சொல்கிறார் ஏற்கனவே வந்து அரசாங்கம் கடன்பட்டு இருக்கிறது, விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யலை, இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு கார் வேணாம் அப்படின்னு எங்களை அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் திமுக சார்பாக இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்கள் எங்களுக்கு வேணான்னு சொல்கிற மொழிய அந்த பத்திரம் வேணாம் நீங்க வாங்காத அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்களுடைய துணைத்தலைவர் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்றீங்க இதுல என்ன அரசியல் இருக்குது? ஒண்ணு. ரெண்டாவது, 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காங்க, கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர்கள் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது.
எங்களுடைய தலைவர் இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்லேருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானாவில் பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்லை, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன்.